இவ்வளோ நேரம் நீங்கள் டோட்டல் அசம்பிள்டாக ஒரு அலாவுதீன் லேம்பை பார்த்துருப்பீங்க. அந்த லேம்பை தான் நான் இப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஏன் இது மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிரிண்ட்டையே இப்படி தான் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இது மாதிரி நான் பிரிண்ட் பண்ணேன், ஏன் அந்த டிசைனை அப்படியே பிரிண்ட் பண்ணி சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு சப்போர்ட் கொடுக்குது. அதனால தான் நான் இது மாதிரி 5 பார்ட்டாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்க பிரிண்ட்லாம் நம்ம அசம்பிள் பண்ணி க்ளூ கன் யூஸ் பண்ணியோ இல்லை அனபாண்ட் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியோ அசம்பிள் பண்ணி அதை ஒட்டிடலாம். இப்போ நான் இந்த டிசைனை க்ளூ கன் யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறேன். எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த 2 பார்ட்டையும் நான் அசம்பிள் பண்ண இங்கே 2 சப்போர்ட் மெட்டீரியல் வச்சுருக்கேன். இந்த 2 சப்போர்ட் மெட்டீரியலும் தான் இந்த 2 பார்ட்டை ஒன்றா அசம்பிள் பண்ண போகுது. அது எப்படி அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்றத உங்களாலேயே பார்க்க முடியும். ஸோ அந்த 2 பார்ட்டை அசம்பிள் பண்ண நான் இங்கே க்ளூவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 2 பீஸையும் சிங்கிள் பீஸாக மாற்றிட்டேன். அடுத்து பேஸை ஆட் பண்ண போகிறேன். பேஸை ஆட் பண்ணவும் லைட்டாக க்ளூ இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, பேஸில் நான் டாப்பில் க்ளூ ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதையும் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலாக டாப் பீஸ். இந்த பீஸ் வந்து கரெக்டாகவே ப்ளேஸ் ஆகிறதால இதுக்கு வேணும்னா க்ளூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சிம்பிளாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக அசம்பிள் ஆன அலாவுதீன் லேம்ப். நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் PLA ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுற 3D டிசைன்ஸோட போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் பார்த்தோம். இது PLA ஃபிலமெண்ட்டுக்கான போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் தான். இது இல்லாமல் நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ABSோட போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.